ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட கேட்டாங்க, நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில ஆச்சரியமான ஏதாவது பார்த்திருக்கீங்களா? சொன்னாங்க, தஹஜ்ஜத் தொழுவாங்க. ஒரு நாள் வந்தாங்க, என்னை பக்கத்துல தூங்கினாங்க. என்னைட்ட அனுமதி கேட்டாங்க, ஆயிஷா என்னை கொஞ்சம் அனுமதி தாங்க, நான் அல்லாஹ்வை இபாதத் செய்ய போறேன். எலும்பி நின்று ஓத ஆரம்பிச்சாங்க. அழுது 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 ஓதினாங்க. திரும்ப சுஜூது போனாங்க. சுஜூத் செய்த இடமெல்லாம் கண்ணீராக இருந்தது. ரசூலுல்லாஹுவே தஹஜ்ஜத் என்னத்துக்கு அழணும்? ரசூலுல்லாஹ் மாதிரி உயர்ந்தவங்க யாரும் இல்லையே. நபி அவங்க சுஜூதுல அழுகிற பழக்கம் இருந்துச்சு நபி அவங்களுக்கு. இது நான் நபியுடைய வாழ்க்கையில ஆச்சரியமாக பார்த்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில முழுதும் இருக்க ஒரு மனிதனுக்கு தேவையார். ஒரு பொம்பளை வந்து நபீரத்துல கேட்ட, யா ரசூலல்லாஹ், மாதவிடாய் இரத்தத்தை எப்படி பரிசுத்தம் செய்யும்? ஒரு பொம்பளை கேட்கிறா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கஸ்தூரி இருக்குதே, கஸ்தூரிய பஞ்சில தொட்டு உனது மர்மஸ்தானத்துல வை என்றார். அந்த பொம்பளை திரும்ப திரும்ப கேட்கிறா, 2 தடவை, எப்படி வைக்கிறது, எப்படி செய்யறது? ஆயிஷா ரலியல்லாஹு இதை பார்த்துட்டே இருந்தாங்க. என்னடா இது, எந்த மாப்பிள்ளைகிட்ட வந்து இப்படி கேட்கால் இவன். பிடிச்சி இழுத்தெடுத்தாங்க. ரூமுள்ள குஞ்சவா, உனக்கு தெரியாத எப்படி சுத்தம் செய்யறது? ரசூலுல்லாஹ் அதை கூட உலமாக்கள் சொல்றாங்க, ஏன் கஸ்தூரிய தொட்டு வைக்கும்? கஸ்தூரிக்கும் ஷைத்தானுக்கும் பயங்கரம் இருக்கு. கஸ்தூரி கிட்ட ஷைத்தான் வாரதில்லை. அதிகமான பெண்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல 10 பெண்கள் இருந்தாங்க, பெரும்பாட்டுக்காரிகள். அதிகமா ரத்தம் வாரும். மாதவிடாய் ஒரு நாள் வரும், கூடினா 7 நாள் வரும் நடுத்தரம், ஆக கூடினா 15 நாள் தான் வரும். 15 நாளை விட கூடினா அது மாதவிடாய் அல்ல, ஹைத் அல்ல, அது இஸ்திஹாபா. அந்த ரத்தம் வந்தாலும் அவ குளிச்சிட்டு ஒவ்வொரு நேரமும் தொழணும். 15 நாள் வரைக்கும் தான் அவங்களுக்கு சந்தர்ப்பம். அது வளமையிலே தெரியும். ஒரு பிள்ளைக்கு 20 வயசுல 15 வயசுல தெரியும் எத்தனை நாள் இவக்கு மாதவிடாய் இரத்தம் வரும். ஒன்று அவக்கு ஒரு நாள் நின்றும் 3 நாள் வரும், நடுத்தரம் 7 நாள் வரும், அதிகம் 15 நாள் வரும். 15, 16வது 17வது நாள் வருதுன்னு வைங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வருவாங்க பெண்கள். யா ரசூலல்லாஹ், வருது, என்ன செய்ய? நித்தாட்டேலார். நபி அவங்க சொல்லுவாங்க, தொழுங்க, தொழுகையை விடையலார், நோம்ப விடையலார். அப்ப அந்த பெண்ணுக்கு விளங்கப்படுத்தினாங்க, என்ன, கஸ்தூரி பஞ்சிகள் எடுத்து கஸ்தூரிய தொட்டு வை. உலமாக்கள் சொல்றாங்க, கஸ்தூரி இருக்குதே, இது கிட்ட ஷைத்தான் வாரதில்லை. ஏனென்றா சின்ன பிள்ளைகளுக்கு சுத்தம் தெரியாது. அதனாலதான் பெண்களுக்கு அதிகமான நோய் கூட அது. ஒரு பெண்ணுக்கு ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல சொன்னாங்க, யா அல்லாஹ், எனக்கு ஷைத்தான் என்ன தொர்றா, ஷைத்தான். இப்ப பெண்கள் வந்து உங்களுக்கு தெரியும், எந்த சஃபையை எடுத்தாலும் அவர்கள் அலங்கரிச்சுட்டு தான் போவாங்க. ஒவ்வொரு சஃபைக்கும் தன்னை அலங்கரிப்பாங்க. ஷைத்தானுடைய கண்கள் எப்படியாவது பெண்கள்ல படும், எப்படியாவது படும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்க தொட்டு வைக்க சொன்னார். நபியுடைய காலத்துல 10 பெண்கள் இருந்தாங்க. 10 பெண்களும் இஸ்திஹாவா, அதிகமாக ரத்தம் வார பெண்கள். இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மச்சாம்மா 2 பேர் இருந்தார். ரசூலுல்லாஹ்வோட மச்சாம்மாரண்டா வைஃப்ட தாத்தாமார், அவங்களோட மாப்பிள்ளமார். யார் யார்? நபி அவங்க ஸைனப் பின்த் ஜஹஷ கல்யாணம் முடிச்சிருந்தார். ஸைனப் பின்த் ஜஹஷுடைய தங்கச்சி தான் ஹம்னா பின்த் ஜஹஷ். ஹம்னா பின் ஜஹஷுடைய மாப்பிள்ள தான் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு மச்சான் சஹலன். அடுத்த சஹலன் தான் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப்.
ஃபாத்திமா பின் அதாவது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஹம்னாவுடைய ஜைனப் பின்த் ஜஹஷுடைய சகோதரிய கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. இவங்களோட குடும்பத்துக்கு இந்த நோய் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்ட மனைவி உம்மு சலமாக்கும் இந்த நோய் இருந்துச்சு. அதிகமா ரத்தம் வாரு. என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்துல பஞ்ச கொண்டு வந்து காட்டுவாங்களாம். மஞ்ச நிற ரத்தம் தொலைவா நின்றுட்டா ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்களாம், அந்த பஞ்சு வெள்ளையாகும் வரைக்கும் தொழ முடியாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிஸ்ர்லையும் பக்தாதிலையும் வாழ்ந்தார். பக்தாதுல வாழும் பொழுது ஃபத்வா கொடுத்தாங்க. ஒரு வகையான ஃபத்வா கதீம் ஜதீத் என்று சொல்றது. அதாவது வயிற்றில பிள்ளை நின்றதற்கு பிறகு மாதவிடாய் வருமா? வயிற்றில பிள்ளை நின்றா மாதவிடாய் வாரலன்னு தான் எல்லாருக்கும் தெரியும். மாதவிடாய் என்ன செய்யாது? வராது. ஆரம்பத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படிதான் ஃபத்வா கொடுத்தாங்க. ஆனா சமூகத்தை பார்க்கும் பொழுது சில பிரச்சனைகள் முன் வருது. என்ன? வயிற்றில் பிள்ளை நின்றதற்கு பிறகும் மாதவிடாய் வரும். வந்தால் அது மாதவிடாய் தான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிற்காலத்துல ஃபத்வா கொடுத்தாங்க, வயிற்றில் பிள்ளை நின்றதற்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு இரத்தம் வந்தால் அந்த இரத்தத்துடைய சட்டமும் மாதவிடாய் இரத்தம் தான். ஏனென்றா வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்குது. எதை சொல்ல வாரண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுதுக்கும் பதில் கொடுத்திருக்கிறார். நீங்க இந்த செக்ஷனை யோசிச்சா, பெண்களுடைய இந்த தன்மையை யோசிச்சா, இதுக்கு யார் பதில் கொடுக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வருவாங்க. யா ரசூலல்லாஹ், இன்ன நிலைமை எனக்கு என்ன செய்ய? ரசூலுல்லாஹ் உடனே பதில் கொடுப்பாங்க. அல்லாஹ் நபி அவர்களை கியாமுல் லைல் மாத்திரம் அல்ல, ஒரு பூர்த்தியான தீனை கொடுத்து அனுப்பினார். பூர்த்தியான தீன்.